இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தரின் சமூகத்திலிருந்து கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் குறித்து தியானிக்கும்படியாய் பேசும்படியாய் உதவி செய்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரத்தின் இறுதி நாளிலும் கூட நாம் கர்த்தரின் சமூகத்தில் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி தியானிக்க இருக்கின்றோம். அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மகிமையும் கனமும். பாருங்க, 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அப்படின்னா நாம் அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் மகிமை உள்ளதான வாழ்க்கையாக, கனமுள்ள வாழ்க்கையாக அவர் மாறப்பண்ண வல்லவராக இருக்கிறார். கர்த்தரின் சமூகத்தை நாம் நாடி தேடி வாஞ்சித்து ஓடும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகிறார், அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஒருவேளை இன்னைக்கு நான் யோசிக்கலாம், நான் என்னுடைய மகிமையெல்லாம் இழந்து போயிருக்கிறேன்யா. இன்றைக்கு என்னுடைய பண பலம் எல்லாம் என்னை விட்டு போனதுனாலே மனிதர்கள் என்னை மதிக்கிறது இல்லை, என்னுடைய உறவுறவர்கள்லாம் என்னை சேர்த்து கொள்கிறது இல்லை, நான் ரொம்ப கீழே தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், மன கவலையிலே நாம் அமர்ந்திருக்கலாம். பாருங்க, அந்த மகிமையும் கனத்தையும் நமக்கு கொடுக்கும்படியாய் நாம் அவருடைய சமூகத்துக்கு செல்லும் போது அவருடைய சமூகத்தில் இந்த மகிமையும் கனத்தையும் நமக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், என் சமூகத்தை தேடி வா, நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். பாருங்க, வேதத்திலேயும் கூட நிறைய பேர் அவருடைய சமூகத்தை நாடி தேடி வாஞ்சித்த அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் கூட நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் இழந்து போனேன், அழகு இழந்து போனேன், பணத்தை இழந்து போனேன், பதவியை இழந்து போனேனே, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த கனம் மகிமை எல்லாம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டதே, நான் இன்னும் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை கலங்குகிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே சொல்கின்றார், என்னுடைய சமூகத்திற்கு ஓடிவா, என்னுடைய சமூகம் உனக்கு இது எல்லாத்தையும் தரும், மகிமையை தரும், கனத்தை தரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க, நம் வேதத்திலே எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்திலே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவர்தான் மொர்தெக்காய். இந்த மொர்தெக்காய் ரட்டிலும் சாம்பலிலும் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை தேடினான், வாஞ்சித்தான். தன்னுடைய ஜனத்திற்காக தன் நல்ல ஆகாரத்தை மறந்தான், நல்ல ஆடையை மறந்தான். ஆண்டுடைய சமூகத்திலே ரட்டிலும் சாம்பலிலும் அமர்ந்திருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கை எப்படி அவன் பெற்ற கனத்தை நாம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. மொர்தெக்காய் மென்மேலும் பெரியவனானான். அந்த ராஜாவுக்கு அடுத்த 2வது நிலையிலே இந்த மொர்தெக்காய் நிறுத்தப்பட்டிருக்கிறான். பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய மகிமையை ஆண்டவர் கொடுத்தார், எவ்வளவு பெரிய கனத்தை அவர் கொடுத்தார். எப்போ அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மொர்தெக்காய் அவருடைய சமூகத்தை நாடி தேடி இரட்டிலும் தன்னை வெறுத்து ஒருத்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய கீர்த்தி, அவனுடைய புகழ் எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாகும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் அருளித்தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ல, உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சொன்னவர் அவர் வார்த்தையோடு நின்று விடுகிற தேவன் அல்ல. நாம் அவருடைய சமூகத்தை நாடி தேடும் பொழுது எல்லா கனத்தினாலும் எல்லா மகிமையினாலும் அவர் முடிசூட்ட வல்லவராக இருக்கின்றார். அது மாத்திரம் அல்ல, நம் வேதத்தில் யோபு என்கிற ஒரு பக்தனை குறித்து நாம் வாசிக்கின்றோம் இல்லையா? அவன் தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் தேடினான். மனிதர்கள், அவனுடைய மனைவி அவனை வெறுத்து பேசினார்கள், அவனுடைய நண்பர்கள் அவனை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர் தேவ சமூகத்தை விட்டு விலகவில்லை. தேவனோடு பேசுவதை அந்த யோபு நிறுத்தி கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட தேவ சமூகத்தை வாஞ்சித்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே கனம் அவர் எப்படி தேடி வந்தது? அவருடைய எல்லாம் 2 ஆசீர்வாதத்தை இந்த யோபு பெற்றுக்கொண்டான் இல்லையா? அவனுடைய பிள்ளைங்க 3 குமாரத்திகளும் மரித்து போனார்கள். ஆனால் ஐயோ, அதற்கு பின்பாத அவனுடைய வாழ்க்கையில பிறந்த பெண் பிள்ளைகளைப் போல சௌந்தரியவான்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? அவ்வளவு அழகுள்ள குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார், எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அவங்க பார்க்க வந்தவங்க எல்லாருமே அவனுக்கு ஒரு பொற்காசை கொடுத்தாங்களாம், ஆபரணங்களை கொடுத்தாங்களாம். அப்போ அவன் எவ்வளவு பெரிய சீமானாய் ஆண்டவர் அவனை மாற்றினார் இல்லையா? பாருங்க, இன்றைக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் ஆண்டவர் நம்மையும் முடிசூட்ட ஆவலோடு காத்திருக்கிறார். எப்போ நான் அவருடைய
அவருடைய சமூகத்தை தேடி போகும்போது, அது மாத்திரமல்ல, தாவீதை யோசித்து பார்த்தோம்னா, ஆடுகளின் பின்னாக அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் அரியணை ஏற்றி மகிழ்ந்தார் இல்லையா? அந்த அரியணை மேலே, அந்த சிங்காசனத்தின் மேலே ஆண்டவர் அவனை உட்காரும்படி செய்தார். ஏன்? அவருடைய சமூகத்தை அவன் வாஞ்சித்ததுனாலே, எப்பவும் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்ததுனாலே, அவருடைய சமூகத்தை குறித்து அவன் பாடல்கள், அநேக பாடல்கள் பாடியதினாலே, அவரை குறித்து அநேக வார்த்தைகளை அவன் மற்றவர்களோடு பேசினதுனாலே, எனக்கு அன்பானவர்களே, அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்த அந்த தாவீதை, ஆடுகளின் பின்னாக, கரவல் ஆடுகளின் பின்னே திரிந்த அவனை ஆண்டவர் அரியணை ஏற்றி அவரை மகிழ்ச்சியாலும் கனத்தினாலும் ஆண்டவர் முடிசூட்டினார் அல்லவா? இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? கவலைப்படாதுங்க. என் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அப்படி இருந்ததே, இன்னைக்கு நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. இந்த புதிய ஆண்டிலே நீங்க அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வந்தால், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் திரும்ப அளிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவர்களுக்கு முன்பதாக நமக்கு முன்பதாக எத்தனையோ சாட்சிகளை ஆண்டவர் அதான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். இன்னும் ஒரே ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே சகரியா என்னும் ஒரு ஆசாரியனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த சகரியா என்னும் ஆசாரியன் ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து அங்கே இருக்கிற ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசாரியனுடைய வம்சாவளியிலே, அவனுடைய சந்ததியிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் பிறந்தான் இல்லையா? பாருங்க, எவ்வளவு அவனை, அந்த சகரியாவின் குடும்பத்தை ஆண்டவர் எவ்வளவு ஒரு மகிமையாய், ஒரு கனப்படுத்தி ஆண்டவர் வைத்திருப்பார். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நமக்கு தியானித்த இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கனத்தையும் மகிமையும் அளித்திருக்கிறார் அல்லவா? எப்போது இந்த 4 பேருமே அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து இருந்ததனாலே அவருடைய வாழ்க்கையிலே மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்க மகிமையை இழந்து போயிருக்கலாம். நோய்வாய்ப்பட்டதினாலே உடைய சரீரம் அழகு இழந்து போயிருக்கலாம். வேலையை இழந்ததினாலே, ஒருவேளை நீங்கள் பண தேவையினாலே கஷ்டப்படுகிறவர்களாக காணப்படலாம். ஆனா அவருடைய சமூகத்துக்கு நேரே ஓடி வாருங்கள். அவருடைய சமூகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது என்று நாளாகமத்திலே வாசிக்கின்றோமே. அப்ப அவருடைய சமூகத்திலே மகிமை இருக்கிறது, அவருடைய சமூகத்திலே கனம் இருக்கிறது. அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நாளும் அவர் கொடுக்க மறுத்ததில்லை. ஆனா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய சமூகத்தை மாத்திரம் நாம் நாடி தேடி ஓடி வருவதுதான். நம்ம அவருடைய சமூகத்துக்கு ஓடி வருவோமா? அவருடைய சமூகத்தை தேடி வருவோம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கிடப்போம். அவருடைய சமூகத்தில் கிடந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும், நான் உம்முடைய சமூகத்திலே உமக்காக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் விழுந்து கிடக்கும் பொழுது நிச்சயமான மகிமையும் கனத்தையும் நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஒருவேளை இது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தேவைகளோடு, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே இந்த புதிய ஆண்டிலே, நான் கடந்த ஆண்டிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யோசிக்கிறீர்களோ, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிற ஆண்டாக இருக்கும். எப்போது நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது, ஆண்டோட சமூகத்தில் விழுந்து கிடப்பீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு தாவீது ராஜா மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே அவன் விழுந்து கிடந்தான். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இல்லையா? யோபு அப்படியே இருந்தா, மொர்தெக்காய் அப்படியே இருந்தா. இவங்களுடைய வாழ்க்கையில சகரியா ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டே இருந்தான். பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் என்று சொன்னார். நீங்களும் அவருடைய சமூகத்தை, நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தை நாடி தேடி இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையும் கனத்தையும் கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தின் இறுதி நாளிலே நாங்கள் தியானித்தோம், உம்முடைய சமூகத்திலே மகிமையும் கனமும் இருக்கிறது என்று சொல்லி. ஆமாப்பா, இந்த வேதத்தினால் அநேக மனிதர்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, மொர்தெக்காயை போல, ஆண்டவரே சகரியாவை போல, யோபுவை போல, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எல்லாம் நீர் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி எங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாய் மாதிரிகளாய் அந்த வேதத்திலே வைத்திருக்கிறீர் சாமி. இப்படிப்பட்ட மக்களைப் போல நாங்களும் உடைய சமூகத்தை நாடி தேடி உடைய சமூகத்திலிருந்து கனத்தையும் மகிமையும், ஆண்டவரே அற்புதங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும், அப்பா திருப்தியான ஒரு வாழ்க்கையும், உபத்திரவத்திலே ஆறுதலை அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் உம்முடைய சமூகத்திலிருந்து மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தியானித்தோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாள் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து தேடி நின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை மகிமையினாலும்
கனத்தினாலும் நீர் முடிசூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் தானே வல்லமையும் மகிமையும் கனமும் இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட கிருபையினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்படியே நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக, ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த வாரம் முழுதும் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை